முகத்துல பவுடர் பூசி 3 மாசம் ஆச்சு. எந்தெந்த ஊர்லயோ போய் ஆடி இருக்கேன். ஆனா இம்பிட்டு சந்தோஷப்பட்டது இல்லப்பா. பவுடர் வாங்கணும், காசு கொடு. என்னக்கா அது பெட்டி பெட்டியா பவுடர் இறக்கி டான்ஸ் ஆடி இருக்கோம், மறுபடியும் பவுடர் வாங்கணுமா? போட்ட பவுடர் எல்லாம் போக வேணாமா? அதுக்கு தான் சோப்பும் துணிக்கு போடுற பவுடரும் வாங்கணும். ஆடுனதுக்கு காசு கேக்குற அப்படிதானே? சும்மாறா இந்தக்கா சூப்பரா அண்ணன் வரட்டுமா? சரிப்பா. அண்ணே மசைக்கு விடுதுண்ணே. ஏன் இறங்கி வந்து கேட்க மாட்டியோ? என்ன கேட்ட? மசக்குட்டி பாலா விடுங்க. அப்படி நீட்டா கேளு, சாட்டா கேட்குற. இந்த பவுடரே ஃபாலோ பண்ணிக்க போ. அது எங்கே முடியுதோ அதான் தலை போ. அண்ணே இங்க மொசக்குட்டி பாலான்றது என்ன நீட்டி சொல்ற? மொசைக்குன்னு சாட்டா சொல்லு. என்னடா மொசைக்கு? நீங்க தானே? என்ன விஷயம்? நம்ம பொருள் ஒண்ணு இறங்கி இருக்குண்ணே. இறங்கி இருக்குன்னா அதுக்கு என்ன கை காலம் முளைச்சிருக்கு? தானா இறங்குறதுக்கு இறக்கிருக்காங்கண்ணே. அப்ப இறங்கின நம்ப கேளு. நீங்க தானே இறக்கிருக்கீங்க. என்னையா பொருள்னு தங்கத்தை இறக்கிட்டோம். பைசா பெறாத பவுடர் தானேயா. எந்த பொருளா இருந்தாலும் ஏத்துன பொருளை இறக்குற இடத்துல கணக்காட்டணும்ண்ணே, இல்லைன்னா இங்க வேலை போயிரும்ண்ணே. வேலை போறதுன்றது சரிதான், இருந்தாலும் எங்களுக்கு இறக்கூலி ஏத்துக்குள்ளி ஒன்று இருக்கு இல்லையா? அது எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணே, பார்த்து கொடுத்துலாண்ணே. தொலைக்கு 2னா 8, நமக்கு 2000 ரூபாய் ஆட்டையை போட்டா 10,000 ரூபா ஆகும். பரவாயில்லையா? சரிண்ணே. டேய் அந்த பெட்டிலாம் தூக்கிடுற அண்ணே, கோச்சிக்காதீங்க. பாதி பெட்டி உடச்சி ஊருக்குள்ள யூஸ் பண்ணிட்டாங்க. சொஸ்துக்கு மாப்பிள்ள பவுடரை காசு ஆகிட்ட பாத்தியா? எனக்கு நம்ம டவுட்டா இருக்குடா. பவுடருக்கு போய் இம்புட்டு காசு கொடுத்துட்டு போறாங்க. நீ வேற வேலை போய் உனக்கு பயந்து காசை கொடுத்துட்டு போறாங்க. டவுட்டா இருக்குன்னுட்டு. அண்ணா வணக்கம்ண்ணே. ஜெயவண்டி 4 ஜோடி ஊரில் வேணும்ண்ணே. எத்தனை நம்பரு? 10க்கு 20ண்ணே. 10க்கு 20 4 நாள் ஆகுமே. பரவாயில்லண்ணே, காசை வச்சுக்கோங்கண்ணே. அப்போ வரோம்ண்ணே. என்ன நீ பாட்டுக்கு 75 வாங்கி கொடுத்துட்ட? அதுக்கு பேசாமல் கடையில் வாங்கிக்கலாம்ல? கடையில் கலட்டுறாங்க. 1.5 லட்சம் ஆகும்டா பேப்பையில். என்ன ஆகும்? வா. என்னடா வெடி மருந்துலாம் வந்துருச்சா? அதெல்லாம் வந்துருச்சுண்ணே. கம்ப்ரஸர் கூலி ஒரு 50 போட சொல்லியிருக்கேண்ணே. என்ன மாமா வர சொல்லியிருந்தாம்ல? உனக்குனே என்னடா முந்தானத்து இறக்குமதி நடந்திருக்கு, வேற எவங்கிட்ட வியாபாரம் பண்றீங்களா? பூரா மூஞ்சிக்கு போடுற போடுனே. அதை வச்சு நீ என்ன பண்ண போற? அதான் ஊருக்காரங்களை கொடுத்துட்டா. தானம் பண்ணிட்டீ. சரி 4 ஜோடி உருளைக்கு ஆஃபர் வந்திருக்கு. 10க்கு 20 சைஸ். 2 நாள் ஆகுமே. ஏய் 4 நாள் டைம் கேட்டிருக்கேன்டா. அதுக்குள்ள உருளை கைக்கு வந்து சேர மாதிரி பாருங்கடா. இந்திரா 5000 ரூபாய் அட்வான்ஸ். இந்த வந்துட்டாரு. என்னடா ஒரு செட்டப்பா வந்திருக்கீங்க? நம்ம ஊர்ல பிபிஎல் 2020 டோர்னமெண்ட் நடத்துறானே. அப்படின்னா? அதான்ப்பா பள்ளப்பட்டி பிரீமியர் லீக் 2020. அதுக்கு நம்ம என்ன செய்யறதா? அத நீங்க தானே நடத்தி கொடுக்கணும். நடத்தி எங்க டீமுக்கே ராபிட் பாய்ஸ்னு உங்க பேர் தானே வச்சிருக்கோம். நம்ம பேர் இங்கிலீஷ்லயுமா இருக்கு? அப்படின்னா நடத்தி கொடுத்துருவோம். டேய் மொசகி, அவங்க ஒரு கணக்கோட வந்திருக்காங்க. கணக்கோடவா? உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் வைக்க போறோம்ண்ணே. ஃப்ளெக்ஸா? 5 ரூபா கொடுத்தாலே அவன் அம்பேர் அணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவர் 50,000 ரூபாயை கொடுத்துட்டு அதுவும் மேடையில கூட ஏற மாட்டேன்றாரு. என்ன ஒரு தன்னடக்கம் பாடுறா. டேய் என்னடா நீ 50,000 ரூபாய் தர சொல்லியிருக்க, கையில காசே இல்லையே. சரி விடுறா. மாமா பொருள் வந்துருச்சு மாமா. பட்டன்லாம் பதமா இருக்கடா. நே பூரா புதுசுனே. ஏய் பொருள் திறந்து கட்டறா. ரேட் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கண்ணே. இல்லண்ணே முன்னெல்லாம் ரோட்ல 2 பக்கம் புளியா மரம் இருந்துச்சு, பொருள் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும். இப்ப ரோட்டை பெருசாக்கணும்னு எல்லா மரத்தையும் வெட்டி போட்டாங்கண்ணே. கரணம் தப்புனா மரணம் தான். கொஞ்சம் மிஸ் ஆன சட்னி தானே. ஏய் என்னடா பேச்செல்லாம் புதுசா இருக்கு. இங்க பாரு, இந்த தொழில பண்ணி தான் என் வீட்டுல உழ வைக்கணும் அவசியம் கிடையாதா? ஏதோ சின்ன பிள்ளையில இருந்து பழகிட்டீங்களே இருக்கா, உங்களுக்கு இதை செய்யறேன். இதுக்கு மேல காசு வேணும்னா வேற எங்கேயா கொண்டு வித்துக்குங்கடா. சும்மாறா, நீ குடுக்கறத குடு மாமா. ஏய்
இவன் பேச்சு சரியில்லடா. சொல்லி வை, பொருளை கொண்டு போய் குவாரி கோடனில் இறக்கி வைங்க. சரி மாமா. வரண்ணா. மூஞ்சி பாரு மூஞ்சி. அண்ணே 4 டீ போடுண்ணே. என்னடா இது? ஃப்ளெக்ஸ் நம்மகிட்ட கேட்டு தானே வச்சாங்க. எனக்கு வச்சாங்க. சரி உடனே ஏன்டா சேர்த்து போட்டாங்க? உள்ளுக்கு பஞ்ச தண்ணி தான்ப்பா நெல்லுக்கே பாயுது. மசக்கி சூப்பர். டேய் அண்ணனுக்கு டீ உடையும் சொல்றா. பாண்டியண்ணே. முத்து இங்க இருக்கிற என்ன வேணா சாப்பிடு. முடிஞ்சா 300 டீ நீயே சாப்பிடு. ஊரை கூப்பிடாத. ஏற்கனவே அவங்க ஏகப்பட்ட பில்லு போட்டு போயிருக்காங்க. அதுவே கொடுக்க முடியும் நிலுவையில இருக்கு. சூட அண்ணனுக்கு 100 டீயை போடுங்க. ஏண்டா மொசக்கி, ஊருக்குள்ள இது மாதிரி பேனர் வைக்க கூடாதுன்னு தெரியாத உனக்கு? ஏன்டா இப்படி அக்கப்போர் பண்ணி எங்க உயிர் எடுக்கிறீங்க? என்னவா என்ன ஏட்டையா? நம்ம ஃபிளக்ஸை நம்ம ஊர்ல வைக்காம எங்க வைக்கிறது? இது என்ன ஹைவேஸ் ரோடா? இந்தா வீட்டுக்கு கறியை எடுத்துக்கு போ. என்னத்தை கேட்டாலும் இப்படி கொடுத்து ஆப் பண்ணுங்கடா ஊருக்காரங்களுக்கு பூரா. அண்ணே மொசக்குட்டி என்ன பார்க்கணும்? அண்ணே மொசக்குட்டி என்ன பார்க்கணும்? என்ன விஷயம்? முக்கியமான விஷயம்ண்ணே. அதனால தான் என்கிட்ட சொல்லுன்றேன். பாஸ் திண்டுக்கல் காலேஜில் படிக்கிறாப்ல. பேர் பில்லா குமார். சரி. காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி டான முழிப்பு வந்துடுது. மாமனார் வீட்டில் வாழ்ற மாதிரி பெத்த அம்மா அப்பாவை அத்தை மாமான்னு சொல்லி கூப்பிட தோணுது. டேய் என்னடா சொல்ற? இப்படிலாம் டெய்லி பாஸ் சொல்லி புலம்புறாப்லண்ணே. அது இங்கேடா வந்தீங்க? மெண்டல் ஆஸ்பத்திரி போனதுதானே? சென்று பாஸ் லவ் பண்றாப்லையா? ஆமாண்ணே. அவங்க சாப்பிட்டாதான் பாசும் சாப்பிட்றாப்ல. அவங்க தூங்குனாதான் பாசும் தூங்குறாப்ல. அவங்க சிரிச்சாதான். அப்ப இதுக்கெல்லாம் காமெடி பண்ணாதீங்கண்ணே. இந்த லெட்டர் மட்டும் அவங்ககிட்ட கொடுக்கணும்ண்ணே. ஏன்டா அவன் எஸ்எம்எஸ் இமெயில் ஃபேஸ்புக்கு இன்டர்நெட்னு லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா லெட்ரு கொடு சொற்று கொடுன்னு வந்து நிக்கிறீங்க. நீங்க சொல்ற எஸ்எம்எஸ் இமெயில் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இதெல்லாம் ரத்தத்தில் எழுத முடியுமா? இது ரத்தத்தில் எழுதியிருக்கேனே. பாஸ் உங்க பிளட் மேட்ரு ரொம்ப டச்சிங்கா இருக்கு. இந்த டீல நான் முடிச்சு தரேன். அப்புறம் என்ன பாஸ் அதை கொடுங்க. இந்தாண்ணே லெட்ரு. இதில் 5000 இருக்கு. மேட்ரை முடிச்சுட்டு மீதி வாங்கிக்கங்க. அட்வான்ஸ் கொடுத்துட்டல, கரெக்டாக அட்வான்ஸ் போட்டுருவோம். கிளம்பு. அண்ணே வரண்ணே. போலாம் பாஸ். இம்புட்டு காசு தர்றாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லவா இருக்குமோ? அண்ணே பாஸ் ஒரு ஆள் இந்த வழியே தானே போவாங்க. ஏய் கொஞ்சம் பொறு. பாஸுடைய ஆள் யாருன்னு நாங்கள் காட்டவா? என்னடா மாப்பிள சிறுமலை வாழைப்பழம் மாதிரி சின்னதா சிக்குன்னு போதே இதானே? வேணு பிரியாணி கோலா உருண்ட மாதிரி கும்முன்னு போதே அதுவா? சக்கரைப்பட்டி சப்போட்டா மாதிரி ஸ்வீட்டா போதே இதானே? சும்மா இருண்ணே. கொடரோட பிளம்ஸ் மாதிரி அம்ஸ். சாரி பாஸ். பாஸோட ஆளை பற்றி பேசுறீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்கண்ணே. கோவப்படுறாப்புல இல்லை. சரி பாஸ், நாங்கள் போய் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டோம். ஆளுந்தா சொல்லுங்க. ஓகேவா? இந்த வந்துட்டாங்க. மாப்பிள கன்னிராசிக்கு கட்டும் சரியில்லை, நான் வர்றேன். ஏய் வாடா. ஏய் லவ் பண்றியா? என்னது லவ்வா? என்ன லூசா நீ லவ் பண்ணலாம். பாஸ் லவ் பண்றாப்ல இல்ல? பாஸா? எந்த பாஸ்? 10,000 பேத்துக்கு மத்தியில விட்டாலும் பளிச்சுன்னு தெரியற மாதிரி கண்ணாடி போட்டு நிக்கிறாரு அந்த பாஸ் தான். இங்க இருங்க, இதெல்லாம் நல்லா இல்ல. எங்க அப்பாக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். நாங்களா தானே சொல்றோம், உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு. அப்புறம் படிக்க அனுப்ப மாட்டாங்க. வாடிப்படியிலோ அடுக்குப்படியிலோ முறை மாப்பிளையோ எவனோ ஒருத்தன் கட்டி வச்சிருவாங்க. 2 வருஷம் கழிச்சு கையில ஒரு குழந்தை தோல்ல ஒரு குழந்தை. பிறகு மார்க்கெட்டுக்கு வீட்டுக்கு அலைய வேண்டியதேன். அப்புறம் இந்த சாப்டர் இன்ஜினியர் ஆகணும், அமெரிக்கால போய் டாலர்ல சம்பா ஜாலியா இருக்கணும்ன்ற வெளிநாட்டுக்கெல்லாம் வெட்டியா போறேன். இந்த மேட்டர் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஒண்ணும்ல, அந்த பாஸ் உங்ககிட்ட லெட்டர் கொடுக்க சொல்லி ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாப்ல. நீ ஒரு 10,000 கொடு. இந்த பாஸ் மேட்டரை நாங்க பாத்துக்கிறோம். அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையே. உங்க வீட்டுல இருக்குல்ல? இந்த பாருமா, உங்க அப்பா நைட்டு படுத்திருக்கும் போது கள்ளச்சாவி போட்டு பீரோவை திறந்து 10,000 எடுத்து வந்துரு. மேட்டர் நாங்க சால்வ் பண்ணிடுறோம். இந்த டீல் முடிஞ்சு அந்த எருமை வரட்டும். அண்ணே லெட்டர் கொடுத்துட்டீங்களா?
அண்ணே என்னண்ணே சொன்னாங்க? பஸ் நீங்க கொடுத்த காசுக்கு லெட்டர் கொடுத்தாச்சு. அங்க நடந்ததெல்லாம் சொல்லணும்னா எக்ஸ்ட்ரா காசு ஆகும். போங்க பஸ். பாஸ் ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் பாஸ். அண்ணே என்னண்ணே லெட்டர் கொடுத்தாங்களா? அதெல்லாம் இல்ல பாஸ். ஏனே மறைக்கிறீங்க? டேய் கொடுத்துடுறா. ஆளும் மண்டையும் பாரு, செருப்பு பிஞ்சு போகும். அண்ணே நீங்க ஏதோ கல்லாட்டாடுறீங்கண்ணே. அண்ணே பாட்டில் எடுத்துக்கிறேன் வாடா. பேசாம இந்த தொழில பண்ணிடலாமாடா? சும்மா வாடா. பெரிய மாக்கியானா இருக்கேன். டேய் என்னடா இந்த திருவிழா இறங்கி வச்சுக்கோங்க, காசு திருப்பி கொடுங்க. டேய் நீ கொடுத்த காசு லெட்டர் கொடுத்தாச்சுல, அப்புறம் காசு திருப்பி கேக்குற? கிழிச்சிங்க. டேய் தம்பி, நாங்களும் இந்த ஊருக்காரங்க தான், பணத்தை திருப்பி கொடு. ஏய் தர முடியாதியா? யோ பெருசு தர முடியாதுன்றா நிக்கிற. அவன் லெட்டர் கொடுத்தால எடுத்துறாரு. அதுக்கு டேய் பண்ணிரு. என்ன பாருங்க. டேய் என்னடா பிரச்சனை? கேக்குறேன்ல என்னடா பிரச்சனை? உனக்கு தெரியாது மாமா. சொல்றா என்னடா பண்ணா? இவன் என்கிட்ட லவ் லெட்டர் கொடுத்தே உன் மகட்ட கொடுக்க சொல்றான் மாமா. என்னது? டேய் இதெல்லாம் உனக்கு பத்தாயிரம் போடுங்கடா. இன்னும் பண்ணி குட்டி பட்டு கொஞ்சம் கேக்குதா? ஏலே நிறுத்துங்கடா. செத்துக்கிட்டு தொலை போறான். ஏங்க அவுத்தோட சொல்லுங்க, போய் தொலைட்டோம். டேய் விடுங்கடா. இனிமே என் மகன் இருக்க திசை பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லி காலில் விழுந்து கும்பிட்டு போய் சொல்லுங்கடா. போடா போய் கும்பிடுறியா? போடா. வாங்கிக்கிட்டு ஆப்பு வச்சுட்டீங்கடா. நல்லா இருங்கடா. நானும் எத்தனையோ வாட்டி தலை பாட அடிச்சுக்கிட்டேன். பொம்பளை புள்ளைய பேருக்கு 10வது வரைக்கும் படிக்க வச்சா போதும், ஒருத்த கையில புடிச்சு கொடுக்கற வரைக்கும் ஒழுக்கமா வளர்க்கணும்னு. யார் என் பேச்சு கேக்குறா? இன்னைக்கு அவன் கேலி பண்ணிட்டா, இவன் கேலி பண்ணிட்டான்னு வந்து நிக்கிறா. ஆம்பளை இல்லாத வெள்ளிக்கொட்டில போய் சாக்க வேண்டானே. ஊர் பையன் மக்களுக்குலாம் பொம்பளை புள்ள பேச்சுனா போதும், ஒரு மாசத்துக்கு உல வச்சு பேசுவாங்க. ஏய் என்னடி பேசுற? என் பொண்ணு ஆம்பளை மாதிரி வளர்க்க நினைச்சிருக்கேன்டி. இவ ஆசைப்பட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு படிக்க வைப்பேன். எவனாவது என் பொண்ணை கேள்வி நான் கேள்விப்பட்டேன், வெட்டி கூறு போட்டுவேன். நீ பயப்படாம படிமா. ஏய் வேலையை பாருங்கடா. அவன் மேல விழுந்த ஒரு அடி என் மேல விழுந்துச்சு, அவ்வளவுதான். கண்டமா இருப்பேன். கிளம்பு. மாப்பிள்ளைகளா சிக்குனீங்கடி. சீக்கிரம் இருடா. ஏய் நில்லு. லவ் பண்றியா? யாரு யார் லவ் பண்றா? நீதான் அப்படின்னு எங்க அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. என்ன முழிக்கிறீங்க? நான் சொல்லவா? அந்த கருவாப்பாயில மாதிரி உங்களை கட்டி வச்சுலாம் அடிக்க மாட்டாரு. ஜேசிபில தலை கீழே தொங்க விட்டு ஊர்வலம் அனுப்பிடுவாரு. அதோட விட மாட்டாரு, லாரி கடையில எலுமிச்சை பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவாரு. தெரியும்ல? ஏய் பெண்ண எம்படி வேணும் சொல்லு, இப்பயே சொல்லி பண்ணிடுவான். அப்படியெல்லாம் உடனே சொல்லிட முடியாது. ஓ மெசேஜ் வரும், ஃபாலோ பண்ணிக்க. வந்துட்டாயா வந்துட்டாயா. பண்ணிட்டு போடுறான். என்னடா அவதான்டா. என்னடா அனுப்பிச்சிருக்கா? 500 காண்டம் வாங்கிக் கொண்டு உடனே திண்டுக்கல் ஆனந்தா லாட்ஜுக்கு வரவும். கயல்விழி. இங்கயா? டே மாப்பிள, இந்த லாட்ஜ்ல இதெல்லாமா நடக்குது? பொறுறா மாப்பிள பாப்போம். நீங்க தான் மொசக்குட்டி பாலாவா? இந்தாங்க வாங்கிக்கங்க. நான் சென்று. உங்களுக்கும் ஒன்று. நன்று. வாங்க போலாம். டே மாப்பிள, நடு ரோட்லயே வா. ஏய் வாங்க வாங்க வாங்க. காசுல இது வாங்கி வேடி. கொடுங்க அண்ணே. இந்த வரேன். அண்ணே இந்த நோட்டீஸ் வாங்கிக்கங்கண்ணே. திண்டுக்கல்காரங்களே இதே வேலையை தெரிஞ்சிட்டு இருக்காங்க நினைக்கிறியா? அண்ணே
இந்த உலகத்துல 6.5 கோடி பேருக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு. அதுல இந்தியால 57 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் 24,50,000 பேருக்கு எய்ட்ஸ் இருக்கு. அதுல குழந்தைங்க 14,500 பேர்னு. எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டவங்க உங்க நண்பரா இருக்கலாம், நண்பரோட நண்பரா இருக்கலாம், உங்க தூரத்து சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தைங்களாவும் இருக்கலாம். அதனால அவங்கள கெட்டவங்கன்னு சொல்லலன்னு. போதுமான விழிப்புணர்வு இல்லாததுதான் காரணம். வர சமூகத்தையாவது எய்ட்ஸ் வராம காப்பாத்தலான்னு தான் நாங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு. சாரிமா, எனக்கு ஒரு 50-100 நோட்டீஸ் கொடு, நானும் 4 தெருவுல கொடுக்குறேன். சரிங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்ன சார் நிக்கிறீங்க? பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஃப்ரீ தான். நிலைமை எப்படிக்கா இருக்கு? ஊரே வந்து பால் ஊத்திட்டு போயிருச்சு. உங்க முறைக்கு நீங்களும் ஊத்துங்க, அப்ப வாச்ச கட்ட போய் சேருதான்னு பாப்போம். அவ குடிச்ச பாலுக்கு 5 வருஷம் ஆனாலும் சாக மாட்டா, தெம்பாயிட்டா. சும்மா இருந்தா மொசக்கி நீ ஊத்துப்பா. அரு வாலா அத்த என் வேற வந்துட்டா. இங்கே இருத்தா, உனக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. நான் இருக்கேல. இந்தாக்கா கிழவிக்கு மருந்து மாத்திரை. அவனுக்கு குடுக்குற என்கிட்ட குடுற சவுண்ட் போடுவா. ரெடியா போங்க. என்னடா கிளவி பொழைச்சுக்கிட்டா நம்ம செத்தம். இந்த படி. வணக்கம் தம்பி. வணக்கம். பாலா தம்பிங்களா? நான் சொல்லல, இதுவும் நம்மளை ஏமாத்தத்தேன். மது அருந்துவோர் மறுவாழ்வு மையம்னு குடியாரங்களை திருத்தறதுக்கா இருக்கு. பாமாப்ல நம்மள போய் குடிப்போம். கரெக்டா வந்திருக்கான் பாரு. இங்கதான் தம்பி, வாங்க. ஒரே வாரம். டேய், இவன் ஒருத்தனே 10 புல்லு ராவாடி பம்பளையாடா. நமக்கு கிடைக்காது போலயே. இந்த வந்துட்டாங்கடி, என்கிட்ட கொடுங்க. இந்தா புடிமா. வாடா போல. ஹலோ, எங்க வரீங்க? இதென்ன பொம்பளை கக்குசா? ஹலோ, ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக இவளுங்களுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு. டேய் மாப்ள, அவளுக்கு ஓவரா கட்டை கொடுக்குறாளுடா. நான் தான் அப்பவே சொன்னேடா வரலன்னு. அவளுகளை ஏதாவது செய்யணும்டா. இந்தா இங்க நான் ஓரமா நிப்பாட்டுறேன். தம்பி ஐஸ் வண்டி, ஒரு நிமிஷம் நிப்பாட்டு. எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. யோ ஐஸ் குடிங்க. இந்தா புடிங்க. வாங்க. இதுல யார் நல்லா இங்கிலீஷ் பேசுவா? நல்லா பேசுவானே. ஓ, ராபிட் பாய்ஸா? எத்தனா படிக்கிற? 7th standard. இங்கிலீஷ்ல மெசேஜ் எல்லாம் டைப் அடிப்பியா? அடிப்பேனே. பொய் சொல்ற மாதிரி தெரியுதே. எங்க நான் சொல்றத இந்த நம்பருக்கு அனுப்பு பாப்போம். சீக்கிரம் சொல்லுனே, ஐஸ்கிரீம் உரியுது போகுது. ஐ லவ் யூ. டேய் இரு. என்னடா திருன்னு முழிக்கிற? அடிக்க தெரியாதா? அடிஸ்தனே. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? I want to marry you னா. அப்படி போடு. அப்படியே அடி. அடிச்சிட்டியா? அனுப்பியாச்சுனா. டேய் மாப்ள, சி தம்பி, இது அழிக்க முடியுமாடா? இங்க அழிக்கலாம்னா, ஆனா அங்க அழிக்க முடியாது. மாப்ள சாரிடா. போன்ல டைப் அடிச்சு வச்சு அந்த புள்ளட்ட காட்டி கலாய்க்கலான்னு பார்த்தா இந்த பயமுள்ள அம்சிட்டான்டா. சாரிடா. மாப்ளட காசு வையா. கொண்டே வருவேன். நின்று. ஏய் நில்றி. நில்றி. அங்க எங்கடி போற? இங்கிட்டு வாடி. இருக்கா? ஏன் புள்ளைய போட்டு அடிக்கிற? 3 நாளா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்றா. என்ன பிரியா? ஸ்கூல்ல டியூஷன் நடத்துறாங்க. அதுக்கு 700 ரூபாய் காசு கட்டணும். இல்லன்னா வெயில முட்டி கால் போட வச்சிருவாங்க அப்படின்னு எங்க அம்மா அவங்கள்ட்ட சொல்ல சொன்னாங்க. ஐயோ. ஏங்கா காசு வேணா கேட்டு வாங்க வேண்டியதானே? இவங்க அப்பனும் குடிச்சுப்புட்டு வீட்டுக்கு வராம என்கிட்ட சுத்துறான். நானும் ஆட்டத்துக்கு போய் 5-6 மாசமாச்சு. அவசர ஆத்திரத்துக்கு கூட வீட்டுல 10 காசு இல்ல. எத்தனை தடவை தான் உங்ககிட்டயே கேக்குறது. வச்சிக்கா புள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு. இந்த அக்கா வெறும் நாடகத்தில் நடிக்கும் போது இந்த நடிப்பு நடிக்குதே. சினிமாவில மட்டும் நடிச்சதுன்னா இருக்கிற அவளை ஃபுல்லா இதுக்கு தாண்டா தருவாங்க. மச்சிகே வெறும் என்ன கூப்பிடாரு, வாங்கடா. என்ன யோசிக்கிறீங்க? வாங்கடா. நான் வரல, நீ மட்டும் போ. வாடா, கொண்டே விடுவேன். டேய் என்ன விஷயம் கேளுடா. கொய்யால நீ கேளுடா. அண்ணே ரவினா, என்ன விஷயம் சொல்லிட்டு போனே? அவர் மக கைல்வெளி ஏதோ சொல்லிச்சான், அதுக்கு தான். வாங்கடா. சும்மா தான் இருக்கியே. கையில ஏதோ கேக்குது, அது என்னதுமா? ப்ராஜெக்ட். அதான் அதுதான். 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கி கொடுங்கடா. என்ன ஏதுன்னு சொல்லுமா. அதெல்லாம் சொன்னா புரியாதுப்பா. சென்றேன்ன, நான் மெசேஜ் அனுப்புறேன், வாங்கிட்டு வந்துருங்க. டேய் எதா இருந்தாலும் வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுத்துட்டு காசு வாங்கிக்கங்கடா. சரி. டேய் வண்டியற. என்னடா இருந்தாலும் இறக்குற பொருளுக்கு சரி, கடையில வாங்குற பொருளுக்கு வீட்டுல கொடுத்து காசை வாங்க சொல்றேன். டேய் சும்மாறா. நானே அந்த SMS பத்தி அவங்க அப்பேட்ட சொல்லிருப்பாளான்னு சொல்லி அள்ளுக்கு அள்ளிட்டு போயிருந்தேன்.
நீ என்னடா காசு கீசுன்னு கேட்டு வந்துருச்சுல. தங்கத்துல தாலி, 2 மாலை, பூச்செண்டு, பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பாலா சைஸுக்கு. இதெல்லாம் வாங்கி கொண்டு காலை 11 மணிக்கு சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு வரவும். இம்பார்ட்டன்ட் மேட்டர், கொடைக்கானலில் ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ணவும். மாப்பிள சரிடா மாப்பிள, ஒரே ஒரு மெசேஜில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும்னு நினைச்சே பார்க்கலடா. சரி விடுறா வா. சரி நாளைக்கு திண்டுக்கல்ல நாக்கடை எத்தனை மணிக்கு திறப்பாங்க? டேய் சம்பந்தம் இல்லாம சாக போறோம்டா. கேட்டுருக்குல்ல, வாங்கி கொடுக்கணும்ல. ஏய் வந்துட்டாங்கடா. இல்லே வாங்கடா வாங்கடா. என்ன நோங்கடா? டேய் இவங்க பிறா தெரிஞ்சா கொண்டே விடுவாங்கடா. சென்றேண்ணா ஏன்னா இவ்ளோ லேட்டு? கொடுங்க தாலி எங்கண்ணே, சீக்கிரம் வாங்க. ஏய் வாடா. இல்லடா அவன. அவங்கள வந்துட்டாங்கன்னு போய் பாரு. பட்டு வேட்டி பட்டு சட்டை என்கிட்ட கொடுத்தா போய் கட்டிட்டு வா. நாளையாரு மாப்பிள்ளை அழிச்சுன்னு வாங்க. சென்றேண்ணே சீக்கிரம் மாலையை போட்டு கூட்டிட்டு வாங்கண்ணே. சீக்கிரம் வாங்கண்ணே. புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி பூஜயாமி சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. திருமாங்கலத்தை காமிச்சு எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சொல்லுங்க. அவசரமா ஒரு கல்யாணம் நடத்தி வைக்கணும் சொல்லியிருந்த ஐயர் வரல, நீங்க கொஞ்சம் வர முடியுமா? நான் இங்க ஒரு கல்யாணத்துல பிஸியா இருந்துட்டு இருக்கேனே. நீங்க போன்லயே மந்திரத்தை சொல்லுங்க, நாங்க தாலியை கட்டிக்கிறோம். சரி போனுக்கு 1000 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணிடுறோம். பேஷா பண்ணிடலாமே. மமோ பாட்ட சமஸ்த துரக்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆசைய பாரு, மேல கொடு. தட்சிணே பார்ஸ்வே சஹாதே அஸ்மின் ஆளும் மூஞ்சியும் முகரக்கட்டையும். விஜய் நாம சம்பத்தரே தட்சிணாயனே சரத் ருதௌ துலாமாசே சுக்லபக். மாப்பிளைய தாலி கட்ட சொல்லுங்க. மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனா. நிம்மதியா இருக்கேன். சாமி இங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு, அங்கெல்லாம் நல்லபடியா முடிஞ்சான்னு பாருங்க. என்ன சொல்றேள்? அபச்சாரம் அபச்சாரம் பகவானே. டேய் வங்குட்டு, யாரா இந்த பொண்ணு? பெத்த வேறு பத்தி எறியறதுடா. ஏன்டா இப்படி பண்ணிட்ட? அந்த பொண்ணு என்ன குலமோ என்ன கோத்திரமோ இப்படி மானத்து வாங்கிட்டியடா. இங்க பாருங்கப்பா, உங்க பையன் உங்க ஆசீர்வாதத்துல தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னதுனால தான் நாங்க இப்படி பண்ணோம். இவள அக்ரஹாரத்துல சேர்த்துக்க மாட்டாளே. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இனிமே நீங்க கோயில் கோயிலா போய் மந்திரம் எல்லாம் சொல்ல தேவையில்லை. இவளுக்கு 3 கோயில் கட்டுற அளவுக்கு சொத்து இருக்கு. அவ்வளோ வசதி. நம்ம கையில என்னமா இருக்கு? எல்லாம் பகவானோட சித்தம். எது நடக்கணுமோ அது நல்லாவே நடந்துடுச்சு. ஹாப்பியா பொண்ணு மாப்பிள்ளை அழிச்சுட்டு போங்க. சாமி உங்களுக்கு நல்லது நடந்துச்சோ இல்லையோ, எனக்கு நல்லது நடந்துச்சு. எல்லாம் அந்த கடவுளை காப்பாற்ற ரொம்ப தேங்க்ஸ். டே வாடா போலாம். சொன்ன கேள்றா, வாடா அண்ணா. டேய் எந்திரா, ஒரு வாரமாச்சு இன்னும் அவன் கனவு முடியல. பகல்ல கனவு கண்ட தொழில் பாதிக்காது பரவாயில்லன்னு விட்டுட்டேன். நைட்டையும் கனவு கண்டா எப்படி? இப்படியே போனா சோத்து கனவழி இன்னும் தாலி வாங்கின கணக்கே டேலி ஆகாம இருக்கு. எந்திரா, ஜம்ப் கட்டை ரெடி பண்ணுவோம். எந்திரி. பெரிய கமலஹாசன் நினப்பு. கைது கட்டில் தான் கனவு காணுவார். என்னதுன்னே தெரியல மாமா. இதுக்கு போய் இரும்பு கம்பியை போட்டு பூட்டி வச்சுக்காங்க. இதை உடைச்சு 4 பெட்டி தூக்குறதுக்குள்ள கனவா மேடே வந்துருச்சு. போதும்னு குதிச்சிட்டேன். இந்திரா மாப்பிள்ள, இதுக்கு 10,000 ரூபா வச்சுக்கடா. என்னடா பாக்குற? எங்கேயோ போய் 10 நாள் ஜாலியா சுத்திட்டு வாங்கடா. எந்த காலத்தடா இருக்கான்? 10,000 ரூபாய் கொடுத்துட்டு 10 நாளைக்கு செலவு பண்ணுன்றியான். புரியா? என்னடா என்னைக்கு எல்லாமே இம்பிட்டு காசு எண்ணிட்டு வராங்க? விரும்பாண்டி வீட்டில் அடிச்சிட்டாங்களோ? எனக்கு இன்னும் டவுட் இருக்குடா. அதுல ஏதோ மேட்ரு இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கே இம்பிட்டு தந்தா அந்த ஆளுக்கு எம்பிட்டு தேரும்.
எவ்வளவு தேரும்னு சொல்லுங்க. பொருள் லோக்கல்ல கொடுத்தா கம்மியா தான் கிடைக்கும். அதே கடல்ல தாண்டி கை மாத்தி விட்டோம்னு வச்சுக்கோங்க, அதோட லெவலே வேற. சரி, இப்ப என்ன பண்றது? அது வீட்டுல வச்சிருக்க வேணாம், உடனே மதுரை கொண்டு வர பாருங்க. அதான் உங்களுக்கு சேஃப். குட் மார்னிங் சார். அறிவழகன், ஒரு முக்கியமான மேட்டர். இமிடியேட்டா பண்றேன் சார். எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து போன். நேற்று ராத்திரி ஹைவேஸ்ல போயிட்டு இருந்த லாரில இருந்து சரக்கு அடிச்சிருக்காங்க. பொருளோட மதிப்பு 3 கோடி ரூபாயா. நம்ம ஏரியால தான் நடந்திருக்குன்னு சொல்லி நம்மள போட்டு பிரஷர் பண்றானுங்க. ஐயா, நம்ம ஏரியாலண்டா அந்த மொசைக்கு பையலும் சென்று தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் எதை அடிச்சாலும் விரும்பாண்டிட்டு தான் வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த பயல்களை தூக்கலாமையா? அவங்கள தூக்குனா விரும்பாண்டி அலர்ட் ஆயிருவான். அப்புறம் பொருளை கைப்பற்ற முடியாது. முதல்ல பொருளை சீஸ் பண்றோம், அப்புறம் விரும்பாண்டிய ஒரு நாள் ஃபுல்லா லாடம் கட்டுறோம். குறைஞ்சது 7 வருஷமா அவன் உள்ள தூக்கி வச்சு கட்டுறோம் பாரு. டீசல் போட்டு வண்டி வந்தானே சொல்லுங்க. சரிங்கயா. டேய் மொசக்கி, போன் அடிக்குது, ஏறா. ஹலோ, சொல்லுங்க கேட்டியா? விரும்பாண்டிக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கு என்ன? நேத்து நைட் ஏதோ பெரிய பொருள் மிஸ் ஆகி போச்சான். அதை கண்டுபிடிக்க சொல்லி மேல இருந்து பிரஷர். அதை அடிச்சு நீங்க விரும்பாண்ட கொடுத்து தெரிஞ்சு போச்சு. எஸ்ஐ விரும்பாண்டி அரெஸ்ட் பண்ண கிளம்பிட்டாரா? போய் உள்ளதா இருப்பான், இழுத்துட்டு வாங்க. சார், அவனை காணோம் சார். காணோம்? ஆமா சார். ஹலோ, எங்களா உங்க அப்பா? அப்பா மதுரைக்கு போயிருக்காங்க. வீட்டுல யார் இருக்கா? அம்மா அப்பதான் கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. அப்படின்னு போய் சொல்ல சொன்னாங்களா? நிஜமா தான் சொல்றேன். களவாணி பைய மக தானே, அதான் கரெக்டா மெயின்டைன் பண்ற. இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ உங்க அப்பா எப்படி வரான்னு பாக்குறியா? வருவான் பாரு. வருவான், வந்துதானே ஆகணும். வரட்டும் பாரு. ஒழுங்கா வரல தோலை உரிச்சு போடுவேன். போலாங்கிட்டு. என்ன சார், என்ன சார் வேணும் உங்களுக்கு? பொண்ணு தானே வேணும். நான் தான் சார் எடுத்தேன். அந்த பிள்ளைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார். விடுங்க சார் அந்த பிள்ளைய. ஏலா களவாணித்தனம் பண்ணிட்டு திமிரா கண்ணிட்டியால பேசுற. ஐயாவே கை நீட்டியா? பிடிங்க அவனை. வந்துடா. அடி போடுங்க. போடா. போடா போடா. பல்லப்பட்டி ஸ்டேஷன் எஸ்ஐ லைனுக்கு வாங்க. பல்லப்பட்டி ஸ்டேஷன் 8 தங்கையா ரெசிங் சார். ஐயா வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு. ஓவர். ஓகே சார், சொல்லிடுறேன் சார். என்ன பொருளை பத்தி வாய திறந்தானா? அக்யூஸ்ட் 5 பேரையும் அவங்க அடிச்ச பொருளையும் திருச்சி அருள்கிட்ட வச்சு பிடிச்சிட்டாங்களையா. இப்பதான் தகவல் வந்துச்சு, உங்களை சொல்ல சொன்னாங்க. ஏல உனக்கு என்ன கோட்டியால பிடிச்சிருக்கு? நான் தான் எடுத்தேன்னு போய் சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா எதுக்கு கிளம்பி ஆடிவாங்கண்ணா? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது. நாங்க தான் பொருள் எடுக்கலன்னு தெரிஞ்சிருச்சுல, வெளியில போலாம்ல. டேய் சும்மாரா, அதே அப்படி பேசக்கூடாது. இப்படி ஒரு கேஸ்ல விசாரணைக்காக கூட்டு வந்தாங்க, எந்த ஒரு தொந்தரவும் செய்யல அப்படின்னு எழுதி கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பி விட்டுருங்க. சரிங்கய்யா. ஐயோ, நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. காதுல கேட்ட எனக்கே ஈரக்கொலை நடுங்குது. போலீஸ்கார கூடவே பிடிச்சி இழுத்தப்ப என் புள்ள மனசு என்ன பாடுபட்டிருக்க. ஐயோ, இந்த பொழப்பு வேணான்னு எம்புட்டு வாட்டி சொல்லியிருப்பேன். கேட்டீங்களா? வெள்ளையை சொல்ல இப்ப திருச்சா போதுமா? இப்ப மானம் மரியாதை அம்புட்டு போச்சுல. இனிமே இந்த வீடு ஏறி எவனாவது பொண்ணுங்கன்னு கேட்டு வருவாங்களா? நாளைக்கு எப்படியா அந்த பிள்ளைய கட்டி கொடுக்கறது? எப்ப பார்த்தாலும் சொத்து சொத்து சொத்து. போகும்போது அம்புட்டையும் தூக்கி தலையில வச்சுட்டா போக போறேன். மண்டையில போட்டு பசக்க. சொல்றதெல்லாம் சொல்லுங்கடின்னு எருமாட்டு மேல மழை பச்ச கணக்கா உட்கார்ந்துட்டு இருக்கத பாத்தீங்களா? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். இந்த பாழப்பட தொழில இனிமே பண்ண மாட்டேன். சத்தியம் பண்ணியா? கல்லு மலை மேல உட்காந்துக்காடா. சத்தியம் பண்ணி குடுறா விரும்பாண்டி. பண்ண மாட்டியா? எனக்கு தெரியும் நீ சத்தியம் பண்ண மாட்ட. யாத்தே வேணாமிடி. நாம 2 பேரும்
எரிஞ்சு சாம்பலானதான் நீ தான் இருந்து வா. நீ இப்ப சத்தியம் பண்ணாட்டி நானே என் மகளை கொளுத்திக்கிட்டே செத்த போவோம். கொளுத்தவா சந்தோஷமா உனக்கு சொல்லி கொளுத்தவா. விளக்காமாறு பிஞ்சோ உங்களுக்கு. ஆத்தா வேணாந்தா, தப்பா பேசுற. இங்கடா, இனிமே உங்களை சேர்க்க மாட்டேன், உங்களோட தொழில் பண்ண மாட்டேன் இப்பத்தே சத்தியம் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் இங்க வந்தீங்க காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். அத நீ சொல்லாத, என் மாமனை சொல்ல சொல்லு. மாமன் கிமன் சொன்ன மண்டே உடைச்சு போடுவேன். யாரா உனக்கு மாமன்? எடுபட்ட பையலே. பாத்தீங்களா மாமன் உறவு கத்துக்கிட்டு நிக்கிறத? அந்த அனாதை பையல வெள்ள போக சொல்லியா? ஏய் அதான் சொல்லிட்டால, வெளியே உங்கடா களவாணி பயில. அப்படி தூக்கு காவடிய. இன்னைக்குதான் தெரியுதா நாங்க களவாணி பையனு. பரம்பரை பணக்கார நாயா நீ? பழைய இரும்பு கடை வச்சிருந்த விரும்மாண்டி தானையா நீ? இன்னைக்கு காரு, பங்களா, கரும்பு தோட்டம், கல்குவாரி, 10 ஏக்கர்ல பண்ண வீடு, இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இந்த களவாணி பையனோட உழைப்புல வந்ததனையா? சின்ன வயசுல இருந்து மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு நீ என்ன நினைச்சு கூப்பிட்டே எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை மாமான்னு கூப்பிடும் போதெல்லாம் எங்க ஆத்தா கூட பிறந்த தாய் மாமனை நினைச்சா அவனை கூப்பிட்டேன். அப்பே ஆத்தாலன்னு கூட கவலைப்பட்டது இல்லையா? இன்னைக்கு நீ பெரிய சொத்துக்கார ஆளா இருக்கலாம், ஆனா இந்த சொத்தெல்லாம் சேர்க்கறதுக்காக இந்த களவாணி பையன் எத்தனையோ வாட்டி செத்து பொழைச்சிருக்கியா. இந்த சொத்துல எல்லாம் என் உசுர் இருக்கியா? திருப்பி கேட்டா குடுப்பியா? பேசுற பெருசா. ஏய் களவாணி பையலுங்களா, நில்லுங்கடா. நீ ஆம்பளை தானே? சொல்றா, நீ ஆம்பளை தானே? பொம்பளை மாதிரி சொல்லி காட்டுற. என்னடா சொன்ன? இந்த சொத்துல எல்லாம் உசுர் இருக்கா? இந்த காரு, லாரி, கல்குவாரி, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, இதுக்கெல்லாம் உசுறு கிடையாது. கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. இவங்க சேர்த்து வச்ச சொத்துல ஒரே ஒரு சொத்துக்கு மட்டும் உசுறு இருக்கு. அது நான் தான். நானே சொல்றேன், எடுத்துக்க. எவனோ